தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் எங்கள் பேத்தி மாங்காய் சாம்பார் கேட்டதுன்னு வைக்கிறேன். முதல்ல பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், பெருங்காயம், மஞ்சாத்தூள் எல்லாம் போட்டு 3 விசில் வச்சு பருப்பு இறக்கிடணும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பருப்பு பொங்கி வராத அளவுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு இறக்கிடணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, வெந்தயம் 2, சீரகம், எல்லாம் கடுகு உளுந்தெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே பொரிக்கணும். பொரிச்சிட்டு பூண்டை போடணும். பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு பொரிக்கணும். இது நல்லா பொரிஞ்சதும் கத்திரிக்காய், கேரட்டு 2 கத்திரிக்காய், 1 கேரட்டு போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். காய் வதக்கிறதுக்கு லைட்டாக உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கலரினே இருக்கணும். காய் நல்லா வேகணும். காய் நல்லா வதங்கணும். மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட்டு நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரையிலும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். காய் வதங்கணும். பருப்பு கடைஞ்சி வச்சுது அதை எடுத்து ஊற்றிடணும். இது நல்லா மிளகா வாசனைலாம் போகிற வரையிலும் நல்லா கொதிக்கணும். காயெல்லாம் நல்லா வேகணும், கொதிக்கணும். நல்லா காயெல்லாம் கொச்ச பேரும் மாங்காய் போடணும். மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். லாஸ்ட்டாக புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். புளி கொச்சதும் இறக்கிடணும்.